ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்படுமா, இல்ல அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்படணும்னா அவங்க என்ன செய்யணும்ன்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிச்சம் நிறைந்த ஆண்டாக அமையுமா அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் மின்ன போகிறது. அதுதான் இந்த உங்களுக்கு 2026 ஆண்டு பலனு. ஏன்னு வச்சுக்கல, இந்த ஆண்டு தொடங்குறதே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான், கடகராசி அதிபதியான சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல உச்சமாயிருக்கிறார். அப்ப உச்சமான சந்திர பகவான் என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையை உச்சத்தை நோக்கி நகர்த்த போறார். ஸோ அதனால இந்த 2026 பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில, ஏன்னா கடந்த ஆண்டு ரொம்ப நெருக்கடிகளை சமாளிச்சதுல பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் அதிகமான நெருக்கடி. இந்த ஆண்டு அந்த நெருக்கடியெல்லாம் போயிட்டு எப்படி ஒரு 2500 வாட்ஸ் வச்சா மாதிரி உங்கள் வாழ்க்கை மின்ன போகிறது. அதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் வேலைக்காக தேடிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு. அதே போல நிறைய புதிய தொழில்களை தொடங்கும் போது நிறைய சர்க்கிள்கள் இருந்திருக்கும் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு அதை எல்லாத்தையும் மாற்றி அமைத்து தொழில் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையை ஜொலிக்க போகிறது தான் சொல்லுவோம். மேலும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வருமானம் என்பது அதிகமாகும். வருமானம் பல வகையில் வரும். வருமானம் இப்படி இந்த ரூட்டு தான் அந்த ரூட்டு தான் கிடையாது. வருமானம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்கிறதுல நிறைய பேர் அக்கறை காமிப்பாங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாமே மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள மருத்துவ படிப்பை அதிகமாக விரும்பி படிக்கக்கூடியவர் கடகராசிக்காரர் இந்த ஆண்டு இருக்கும். இல்லை மருத்துவ தேர்ச்சி விகிதத்தில் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். போட்டித் தேர்வுக்கு அந்த விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம், வேலைக்காக அரசு வேலைக்காக தேடக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசு வேலை இருக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மேலும் அதுக்காக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாலாம் இருக்காது. கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும் படிக்கும் போது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருக்கும். ஆனா அதோட கனி வெற்றியை ருசிக்கும் போது அந்த அழுத்தம்லாம் அப்படியே காணல் நீர் மாதிரி, இல்லை அந்த பனி சூரியன் பட்ட பனி போல அப்படியே விலகி வெளிச்சமாக மாறப்போகுது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள இருந்த விஷயம் எல்லாமே இப்ப சுமூகமான தீர்வுக்குள்ள. திருமணம் நடக்காம ரொம்ப தள்ளி போயிருந்திருக்கு கடகராசிக்காரர். கடந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் எதுக்காக தடைப்பட்டு நிறைய திருமண தடைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அந்த தடைகள்லாம் இப்ப நீங்கி திருமண நிகழ்வுக்குள்ள எல்லாருமே திருமணம் நிகழ்வுக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர் இந்த ஆண்டு கன்ஃபார்மா திருமணம் நடக்கும். வேலையில பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் செய்வாங்க. வேலையே நிறைய பேருக்கு மாறுவாங்க. எல்லாருக்கும் தொழில் செய்யணும்ன்ற எண்ணம் அதிகமாகும். சுய தொழில் செய்யணும், சுயமா பிசினஸ் பண்ணணும் என்ற எண்ணம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதுவும் குறிப்பா வெளிநாடு பயணம்லாம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட் பயணமா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல போயிட்டு நிறைய கடகராசிக்காரர் இந்த ஆண்டு தொழில் தொடங்குவாங்க. தொழில முதலீடு செய்வாங்க. அதுக்கான வாய்ப்புகளை இந்த 2026 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாரா இருக்கு. நீங்க அதுக்கான முயற்சி செய்யணும். முயற்சி செய்தா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா கடவுள் நமக்கு கொடுக்க தயாராக, எடுத்து நாம தான் சாப்பிடணும். சரிங்களா? சோ இயற்கையும் இறைவனும் நமக்கு அள்ளி கொடுக்குறாங்க. நம்மளால அதை எடுத்து பயன்படுத்துவது எப்படி, அதற்கான சூட்சுமத்தை தான் இந்த வீடியோ கடைசியில நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காலம் நிறைய பேருக்கு என்னன்னாக்கா கடகராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறமா தான் நடக்கும். காதல் திருமணம் கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறமா தான் நடக்கும். கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு சிறிய கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடன் கண்டிப்பாக ஏற்படும்.
சிறிய கடனாவது இந்த காலத்துல வாங்குவாங்க. புதிய கடன் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். அந்த கடன் எதுக்காக வாங்கணும், என்ன விஷயத்துக்காக, அந்த பர்பஸ் என்பது உங்க கையில இருக்கு. சரியான விஷயத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். சும்மா கடன் வாங்கினீங்கன்னா அது சரியான முதலீட்டுல போடாத பட்சத்தில் அது உங்களுக்கு சுமையாகவும் மாறும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில் முதலீடுகள் எல்லாமே வரும். உங்களோட சேர்ந்து பயணம் பண்ண நிறைய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. தொழில் பார்ட்னர்ஸ் மாதிரி பிசினஸ்ல நிறைய பார்ட்னர்ஷிப், நண்பர்களுடன் நிறைய கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். தொழில் ரீதியா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக அதிகமாகும். ஏற்கனவே பயணம் பண்ணிட்டு இருக்கோம், மேலும் பயணம் அதிகமாகும். இப்ப புதுசா பயணம் பண்ணவங்க பயணம் கண்டிப்பாக அதிகமாகும். பல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஒரே டைம்ல 2 பிசினஸ்லாம் இந்த காலத்துல கடகராசிக்காரர்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகிறது. ஸோ அப்ப நீங்க வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணும்போது கடகராசிக்காரர்கள் சிறிய ஒரு கடன் வாங்கி பயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா பயணம் வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணும்போது சிறிய கடன் வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கிடும். தடைகள் எல்லாமே நீங்கி நீங்க எடுத்த விஷயங்கள்ல சக்சஸை நோக்கி பயணிக்கும், இல்ல பொருளாதார ஆதாயமாக மாறும். கடன் வாங்கினா பேங்க்ல தான் கடன் வாங்கணும் அவசியம் இல்லை. உங்க வீட்லயே உங்க அப்பா கிட்டயோ இல்ல உங்க மனைவி கிட்டயோ வாழ்க்கை துணை கிட்ட சும்மா ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு போங்க, போய் பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சூட்சமான பரிகாரங்கள். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு யோகம் என்பது இருக்கிறது. நிறைய கடகராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் வாங்கி சேமிப்பார்கள். முதலீடு தங்கத்தின் மேலும் முதலீடு செய்வார்கள். கடன் வாங்கியாவது தங்கத்தை வாங்கிடுவாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண ரொம்ப அறிவுபூர்வமா இந்த செகண்ட் ஹேண்ட் கோல்டு எல்லாம் வாங்குவாங்க. பார்த்து வாங்கணும். ஏற்கனவே பழைய யூஸ் பண்ண கோல்டை நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படி வாங்கும் போது சரியான நபரா சரியான கோல்டா செக் பண்ணி, ஏன்னா கோல்டு எப்போதுக்கும் ரேட்டு தான். அது பழைய கோல்டா இருந்தாங்கன்னா புதிய கோல்டா இருந்தாங்க அங்க போய் ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி கொடுக்கும் போது ரொம்ப விழிப்பா இருந்து செய்யணும். இந்த கால கடன் வாங்கியாவது ஒரு கோல்டு வாங்கிடுவோம். கடன் வாங்கியாவது தங்கத்தின் மீது முதலீடு செய்வீங்க. அப்ப தங்க நகை சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியாக இருக்கிறது. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சொல்லியாச்சு, மருத்துவத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக, தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சிகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல விஷயங்களை நாம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பவர் ஒண்ணு வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடை நீங்கள் செய்யணும். அப்படி இல்லை என்றால் பூஜையில போய் பங்கேற்றுங்க. முடியாதவங்க பசுமாட்டுக்காது ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் இந்த 2026 உங்களுக்கு வெளிச்சம் நிறைந்ததாகும். ஏன்னா இருட்டுல நடக்கும் போது நமக்கு ஒரு டார்ச் கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. அதே போலதான் இந்த விழாக்கள், இந்த திருமண கோலம்லாம் ஒரு லைட் எல்லாம் போடும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வருங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மின்ன வைக்கும். எல்லா விதத்திலும் மின்ன வைக்கும். நம்ம சொன்ன இந்த 3 விஷயத்தை இது பண்ணணும். அதே போல என்னன்னாக்கா வயதானவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கால நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர் இந்த காலில் வீக்கம் ஏற்படுவது, மனம் ஒரு அழுத்தத்துல இருக்க, ஒரு மனம் அழுத்தமாவே இருக்கும். மேலும் என்னன்னாக்கா அந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா எல்லாருக்கும் பார்த்து இந்த கணுக்கால் பகுதி வீக்கம், பெண்களுக்கு எல்லாமே கணுக்கால் சார்ந்த பகுதியில வீக்கம், கணுக்கால்ல ஒரு ஹார்மோன் குறைபாடுனால கணுக்கால்ல வீக்கங்கள் வரும். இதயம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இந்த 2026 பிறந்தவன வயதானவங்களுக்கு
ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்வது நல்லது. ஒரு மருத்துவ விரயம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு சிறிய விரயமாவது நீங்க செஞ்சிடணும். செஞ்சும் போது நீங்க எப்படி உங்க உடம்புல இருந்து உங்களோட பணம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வெளியேறும் போதோ உங்களோட உடம்புல இருந்து மருத்துவ பரிசோதனை செய்யும் போது ஒரு 2 ml பிளட் வெளியாம இதுவே உங்களுடைய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு பரிகாரமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமையும். ஸோ அதனால இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்ளுங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. இது எல்லாம் நீங்க செய்யும் போது உங்கள் ஆன்மீகத்தை துணை கொண்டு இந்த 2026 உங்கள் வாழ்க்கை மின்ன வைக்க தயாரா இருக்கிறது. நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்து அந்த மின்னக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்க ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. எப்படி ஒரு மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி நியூ மேரிட் கப்பல் எப்படி ஒரு திருமண நிகழ்வு எவ்வளவு முக்கியத்துவம் பெறுவாங்களோ அதே போல இந்த 2026 நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் ஒரு மேன்மை பொருந்திய முக்கியத்துவம் கொண்ட ஒரு நபராக இந்த 2026 உங்களை மாற்றி அமைக்கும் என சொல்லி உங்கள் அனைவருக்கும் 2027 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.